ஜே பங்கேற்ற கடைசி நிகழ்ச்சி. வீடியோ சொல்லும் உண்மைகள். கடந்த ஓராண்டாகவே சட்டசபையிலும் நிகழ்ச்சிகளிலும் தேர்தல் பிரச்சார மேடைகளிலும் ஜெயலலிதா உட்கார்ந்துதான் பேசுகிறார். அவரால் நீண்ட நேரம் நிற்க முடியாது. நடப்பதற்கு ஜெயலலிதா ரொம்பவே சிரமப்பட்டார். சமீபத்தில் நடந்த சுதந்திர தின விழாவில் பங்கேற்றபோது அவரால் நீண்ட நேரம் நிற்க முடியாத நிலையில் அருகில் இருந்த கயிற்றை பற்றிப் பிடித்துக் கொண்டார். நிகழ்ச்சியின் மேடைக்கே ஜெயலலிதா கார் வரும் வகையில்தான் ஏற்பாடு செய்தார்கள். ஆர்கே நகரில் நடந்த நிகழ்ச்சியில் மேடைக்கு வருவதற்கே லிப்ட் அமைத்தார்கள். சுதந்திர தின விழாவில் கோட்டை கொத்தளத்திற்கு போக நிறைய படிக்கட்டுகள் உண்டு. அதில் ஏறிப்போய்தான் கொடியை ஏற்ற முடியும். கொத்தளத்திற்கு ஜெயலலிதா போக வசதியாக மொபைல் லிப்ட் வாகனம் பயன்படுத்தப்பட்டது. லேண்ட் குரூசர் காரைத்தான் ஜெயலலிதா பயன்படுத்துகிறார். அந்த காரின் தளம் ரோட்டிலிருந்து சுமார் 3/4 அடி உயரம். அந்த காரில் ஜெயலலிதா ஏறுவதற்கு வசதியாக 2 அடுக்கு கொண்ட ஸ்பெஷல் படிக்கட்டை ரெடி செய்து வைத்திருக்கிறார்கள். அதை பயன்படுத்தித்தான் ஜெயலலிதா காரில் ஏறுவார், இறங்குவார். இது எல்லாமே ஜெயலலிதாவின் உடல்நிலையைப் பற்றிச் சொல்லும் விஷயங்கள். செப்டம்பர் 22ஆம் தேதிதான் அப்பல்லோ மருத்துவமனையில் ஜெயலலிதா அட்மிட் செய்யப்பட்டார். அங்கே போக விதை விழுந்த நாள் செப்டம்பர் 21. கடற்பாசி பயிரிடும் திட்டம், நீலகிரி தேயிலை கடன் உதவிகள், 200 புதிய பஸ்கள் தொடக்கம், தாலிக்கு தங்கம் வழங்குதல், கமுதியில் சூரிய மின்சக்தி உற்பத்தி நிலையம், மெட்ரோ ரயில் தொடக்கம் என 6 நிகழ்ச்சிகளில் ஜெயலலிதா பங்கேற்றார். விமான நிலையம் முதல் சின்னமலை வரையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை கோட்டையிலிருந்தபடியே வீடியோ கான்பரன்சில் தொடங்கி வைத்தார். அந்த நிகழ்ச்சி வந்தபோது ஜெயலலிதா முகத்தில் சோர்வு தெரிந்தது. பூங்கொத்துகள் தரும்போது ஜெயலலிதா வழக்கமாக நின்றபடியே வாங்குவார். ஆனால் மெட்ரோ ரயில் நிகழ்ச்சியில் உட்கார்ந்துதான் வாங்கினார். அதாவது மெட்ரோ ரயில் திட்ட நிகழ்ச்சியிலிருந்தே ஜெயலலிதாவின் உடல்நிலை சரியில்லை. அடுத்த நாள் செப்டம்பர் 22ஆம் தேதி காலையிலும் கோட்டையில் பிஸியாக இருந்தார். மருத்துவ புத்தகங்கள் வெளியிடும் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். மாலையில் கார்டனில் உள்ளாட்சித் தேர்தல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம். இப்படி தொடர்ந்து பணியாற்றியதால் சோர்வடைந்தார். அதன் பிறகு அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட அப்பல்லோவில் ஆம்புலன்ஸில் வந்து அட்மிட் ஆனார்.